இறால் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 3 வெங்காயத்தை இது மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். மசாலா எல்லாத்தையும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. 1 கிலோ இறால் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இறாலை ஒரு வதக்கு வதக்குனீங்கன்னா போதும். எல்லா சைடும் நல்லா வதங்குற மாதிரி ஒரு கலர் கிளறி விட்டிங்கன்னா போதும். இறாலை ஒரு வதக்கு வதக்கின பிறகு ஒரு பூண்டை இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் தான். தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வர்றது தான் உங்களுக்கு சரியான பக்குவம். சுவையான இறால் மசாலா ரெடி.